வணக்கம். இன்னைக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி நடந்திருக்குது. அது என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய கயல்விழி அவர்களுக்கும், அந்த தம்பதியினருக்கு இன்னைக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குது. அதற்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை நம்ம முதல்ல தெரிவிச்சுக்கலாம். இதுதான் இன்னைக்கு தமிழ் தேசியம், நாம் தமிழர் கட்சி தம்பிகளோட ஒரு மகிழ்ச்சியான ஒரு கொண்டாட்டத்துல இருக்கிறாங்க. அப்போ ஏற்கனவே அண்ணனுக்கு பசங்க இருக்கிறாங்க. இப்போ பெண் குழந்தை பிறந்திருக்குது. இது அதாவது ஒரு பெண் குழந்தை ஒரு குடும்பத்துல ஒரு தம்பதியினருக்கு பிறந்தா, அந்த குடும்பம் ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போகும். அந்த குடும்பத்துக்கு செல்வம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அதிர்ஷ்டம், பெண் குழந்தை பிறந்தாலே ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய இடங்கள்ல அப்படிதான் நடந்திருக்குது. இப்போ அண்ணன் சீமான் அவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குது. இந்த பெண் குழந்தையோட அதிர்ஷ்டம் அண்ணன் சீமான் அவர்களை எந்த அளவுக்கு உயர்த்த போகுது அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதை பற்றி நான் யூடியூப்ல அந்த போஸ்ட் போட்டிருந்தேன், ஒரு சின்ன கார்டு மாதிரி. அந்த கார்டில் அந்த போஸ்ட்ல நிறைய கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் நிறைய பேர் எதிர்மறையான கருத்துக்களை பதிவிட்டு இருந்தாங்க. அதாவது யார் கூட அண்ணன் சீமான் அவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு இல்லையா, அந்த கீழே கருத்துல அந்த கமெண்ட்ல யார் கூட அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் இந்த வயசுல தேவையா அப்படிங்கிற மாதிரிலாம். அப்புறம் சீமான் அண்ணன் அந்த பெண் குழந்தை வளர்ந்து வரும்போது சீமான் அண்ணன் உயிரோடவே இருக்க மாட்டாரு அப்படின்னு வேற கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம அந்த கமெண்ட் பண்ண நண்பர்களுக்கெல்லாம் நான் கேட்குறேன், இல்ல சீமான் அண்ணன் மேல ஏன் உங்களுக்கு இவ்வளவு வன்மம்? அவர் என்ன தப்பு பண்ணிட்டாருன்ட்டு நீங்க இவ்வளவு வன்மத்தை கக்குறீங்க? மரியாதைக்குரிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் திரிஷா அவர்களை கூட்டுக்கிட்டு அங்க திருமண நிகழ்ச்சிக்கு போகும்போது வரும்போதும் அதை பத்தி விமர்சனம் வரும்போது இதே கமெண்ட்ஸ்ல இந்த விஜய்க்கு ஆதரவா இருந்தவங்க என்ன சொன்னாங்க, அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, தனிப்பட்ட விஷயத்த நம்ம பத்தி பேசவே கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க இல்லையா. இது விஜய் இவரு நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் 60 வயசுல குழந்தை பெற்றானே, 80 வயசுல குழந்தை பெற்றானே, அவருடைய விருப்பம். அவருக்கு பெண் குழந்தை மேல ஒரு ஆசை பிரியம் இருந்திருக்குது. நமக்கு பெண் குழந்தை இல்லையே அப்படிங்கிற ஒரு இயக்கத்துல அவங்கள இந்த வயசையும் கடந்து ஒரு பெண் குழந்தை வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவங்க குழந்தை பெற்றிருக்கிறாங்க. அது அவங்களுடைய விருப்பம். அவங்க எத்தனை வயசுல குழந்தை, ஏன் 80 90 100 வயசுலயும் குழந்தை பெற்றுக்கலையா ஒருத்தரும்? இதுல இப்படி மானகட்டத்தனமா இப்படி ஒரு கருத்துக்களை நீங்க பதிவிடுறீங்களே. இதுதான் அதாவது இவங்க நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் தோற்றதுக்கு காரணம் இவங்க ஒரு விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்கள் மேடையில இருந்து நாகரிகமாவே பேச மாட்டாரு அப்படி இப்படின்ட்டு உருட்டிக்கிட்டு இப்போ இவங்க பேசியிருக்கிற இந்த நாகரிகத்தை பார்த்தீங்களா? இதை விட பச்சை பச்சை ரொம்ப மோசமாலாம் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது உங்களுடைய உறவினர்களுக்கோ, உங்க அக்கா தங்கச்சிக்கோ, மாமன் மச்சனே பெரியப்பா சித்தப்பா இவங்களுக்கோ இப்படி ஒரு இந்த வயசுல ஒரு குழந்தை பிறந்தா நீங்க இப்படி விமர்சிப்பீங்களா? இல்ல வேற யாராவது உங்களுக்கு பிடிக்காதவங்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தா இப்படிதான் ஒரு கொச்சையாட்டு அருவருப்பா நீங்க விமர்சிப்பீங்களா? இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு பொழப்பு? இதுல என்ன ஒரு கொடுமை என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நான் இந்த காணொளி பதிவு பண்ணிட்டு இருக்கிற இந்த நொடி வரைக்கும் பெரிய பெரிய ஸ்ட்ரீம் இந்த மீடியாக்கள் ஒரு சின்ன கார்டு நியூஸ் கூட போடல, அண்ணன் சீமான் அவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குது அப்படின்ட்டு. அப்போ எவ்வளவு பெரிய வன்மத்துல இவங்க இருக்காங்க. இதுல இருந்தே நமக்கு தெரியுது, சீமான் அண்ணனை ஓச்சு கட்டணும்னே ஓச்சு கட்டி இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்துதான் ஓச்சு கட்டி இருக்கிறாங்க. ஒரு சின்ன தகவல் கூட போட முடியல அவங்களுக்கு. ஒரே ஒரு நியூஸ் சேனல் மட்டும்தான் போட்டிருந்தாங்க. அது யாருன்னா நியூஸ் தமிழ் 24/7 அவங்க மட்டும்தான் ஒரு கார்டு போட்டிருந்தாங்க, அண்ணன் சீமான் அவர்களுக்கு இன்னைக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குது, சீமான் கயல்விழி தம்பதியினருக்கு அப்படின்னு சொல்லி. வேற எந்த ஊடகமும் போடல. தந்தி, நியூஸ் 7 தமிழ், அது புதிய தலைமுறை, நியூஸ் 18 தமிழ், யாருமே ஒரு சின்ன கார்டு பதிவு கூட போடல. அப்போ எவ்வளவு பெரிய வன்மத்துல இவங்க இருக்காங்கன்னு நீங்க பாருங்க. எவ்வளவு பெரிய வன்மத்துல. அண்ணன் சீமான் அண்ணன் ஜெயிச்சு முதலமைச்சராகி இந்த மக்களை எதுவும் ஏமாத்திட்டாரா? கோடி கோடியா சொத்துக்களை கொள்ள அடிச்சுட்டு மக்களுடைய காசை புடிங்கி தின்னுட்டு ஏப்ப விட்டாரா? இல்ல யாருக்கும் எந்த துரோகம் செஞ்சாரா? துரோகம் செஞ்சவங்களை நீங்க வெளில வைக்கிறீங்க. அதாவது எதுவுமே தெரியாத தற்குறிகளுக்கு நீங்க யாரு வேட்பாளராக நிக்கிறா என்ன ஏதுன்னே தெரியாம, என்ன செய்வாங்க செய்ய மாட்டாங்கன்னு தெரியாம, எதுவுமே பார்க்காம நீங்க அவர்களை வெளில வச்சிருக்கீங்க.
ஆனா இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் இயற்கைக்காகவும் இந்த உலகத்துக்காகவும் பேசின நேசிச்ச ஒரு தலைவனை வந்து நீங்க தூக்கி சாக்கடையில் போட்டுறீங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் இந்த நேரம் வரைக்கும் அண்ணன் சீமான் அவர்களை அவங்க குடும்பத்தை பத்தி நீங்க இவ்வளவு கொச்சையாட்டு விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ இது வந்து என்ன காரணம் அப்படின்னா, உங்களுக்குலாம் திங்கிறதுக்கு சோறு 24 3 நேரமும் திங்கிறதுக்கு சோறு கிடைச்சிருது நல்லா, அப்படிதானா? போடுறதுக்கு துணிமணி நல்லா கிடைச்சிருது, உள்ள போடுற ஜட்டி கொண்டு அதெல்லாம் நல்லா கிடைச்சிருது. அப்புறம் நோண்டுறதுக்கு போனை வச்சு நோண்டுறதுக்கு இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணி, ஃபேஸ்புக் ஓபன் பண்ணி, யூடியூப் ஓபன் பண்றதுக்கு டேட்டா அதுல வந்து காசு செலவு பண்ணி டேட்டா போடுறதுக்கு பணம் வழிவகை இருக்குது. அப்ப எல்லா இருக்குது உங்ககிட்ட. அதனால வந்து உங்களுக்கு வந்து அண்ணன் சீமான் அவர்களுடைய அருமை புரியல. இதெல்லாம் என்னைக்கு ஒருவேளை சோத்துக்கு சிங்கி அடிக்கக்கூடிய நிலைமை என்னைக்கு வருதோ அன்னைக்குதான் சீமான் அவர்களுடைய அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் கருத்துக்கள்லாம் உங்களுக்கு புரியும். அது வரைக்கும் உங்களுக்கு புரியாது. ஏன்னா நம்ம வந்து உங்களுக்குலாம் அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் இப்ப இருக்கு. யார் என்ன சொல்றாங்க, என்ன செய்யறாங்க, இந்த உலகம் எதை நோக்கி போயிட்டு இருக்குது எதுவுமே தெரியாது இல்லையா உங்களுக்குலாம். காரணம் இதுதான். எவன் செத்தா என்ன, நமக்கு என்ன? நமக்கு திங்க சோறு இருக்கா, தூங்குறதுக்கு இடம் இருக்கா, போடுறதுக்கு துணிமணி இருக்கா, போற வர பைக்கோ இல்ல வசதியில போறதுக்கு வர்றதுக்கு வசதி இருக்கா, போனை நோண்டுறதுக்கு போன் இருக்கா, டேட்டா போடுறதுக்கு காசு இருக்கா, இதெல்லாம் கிடைச்சிட்டுனா நீங்க ஒரு ஐடி ஓபன் பண்ணி என்ன வேணாலும் கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற பேர்ல என்ன வேணாலும் எழுதி விட்டுறது, அப்படிதானா? இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஆனா எல்லா நேரமும் காற்று ஒரே பக்கமா அடிக்காது, சரியா? காற்று வந்து மாற்றியும் அடிக்கும், மாறவும் செய்யும். எல்லா நேரமும் ஒரே பக்கமாட்டு வெற்றி வந்து இந்த அயோக்கியர்கள் பக்கம் போகாது. நல்ல ஒரு பக்கமும் ஒரு நாள் வெற்றி திரும்பும். அந்த நாள் விரைவில் நடக்கும். பார்ப்போம். அண்ணன் சீமான் அவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குது. அதுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுக்குவோம். அந்த பெண் குழந்தையோட அதிர்ஷ்டம் அண்ணன் சீமான் அவர்களை எந்த அளவுக்கு உயர்த்த போகுது அப்படிங்கறது வந்து நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.